ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபிக்ஸட் தமிழ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ப்ரீவியில் பார்க்குற எடிட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது ரொம்பவே சிம்பிளாக ஜஸ்ட் ஒரே எடிட்டில் எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆயில் பெயிண்டிங் மாதிரி அனுப்பிச்சிங்க ஒரு இமேஜ், அந்த இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் மொபைலில் ஜெமினி வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ப்ராம்ப்ட் 1 இருக்கும். இப்போ அந்த ப்ராம்ப்ட் 1 காப்பி பண்ணிவிட்டு இதுலேருந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ணி நம்ம ப்ராம்ப்ட்டும் போட்டாச்சு. இப்போ ஓகே கொடுத்துறேன் நான். ஓகே கொடுத்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், நம்ம இமேஜ் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து ரெடியாகி வந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா, இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்மளோட ப்ராம்ப்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராம்ப்ட் 2 வந்து இதில் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ், சேம் இமேஜ் அதே இமேஜ் தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணால் நமக்கு சேம் ஷர்ட் கலர் பேண்ட் கலர் அதே கலர் கிடைக்கும். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா வேறு கலர் கிடச்சிடும், நல்லா இருக்காது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ப்ராம்ப்ட் 2 போட்டு நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த இமேஜ் சேவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இதில் வந்து பேக் சைடு இல்லைனா பேக் சைடு வியூ இந்த மாதிரி ஏதாச்சும் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து இன்னொரு இமேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். சும்மா பேக் சைடு வியூ மட்டும் கொடுத்தாலே போதும், இன்னொரு இமேஜ் எனக்கு கிடச்சிரும். இப்போ அதே மாதிரி இந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி எங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்னு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஜெமினி ஆப்பில் வந்து இமேஜ் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஆயில் பெயிண்டிங் மாதிரி இமேஜ், அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதே மாதிரியும் நீங்கள் எல்லா இமேஜுக்கும் இப்போ நம்ம ஜெமினியில் கிரியேட் பண்ணோம்னா எல்லா இமேஜுமே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அவ்வளோ சூப்பராக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து மேக் டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் மொபைல் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபாண்ட் வந்து இல்லை இம்போர்ட் பண்ண போகிறோம். எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கீழே அந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில், அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரோபோ ரெகுலர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 கோட் இருக்குது, அந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இம்போர்ட் ஃபாண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபாண்ட் எங்கே இருக்கும் அந்த லொக்கேஷனை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே செலக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபாண்ட் வந்து அலைட் மோஷனில் இம்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே ப்ரோ, இந்த ஃபாண்ட் எங்கேருந்து இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து டெலிகிராம் சேனல் வந்து இந்த ஃபாண்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த அதோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் ஃபைல் ஒன்று கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரீசெட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்மளோட ப்ரீசெட் ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை இப்படி தான் நம்மளோட ப்ரீசெட் ஃபைலு. இப்போ சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்குதுங்க ரைட் சைடில், அந்த சின்ன பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கேமரா பட்டன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேமரா பட்டன் வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் இந்த சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துருங்க. லாஸ்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலரில் கை வச்சிருக்கேன் தெரியுதுங்களா, இந்த இடத்துல இந்த கார்ட்டூன் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்களா பிக்சார்ட்டில், அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது, நமக்கு வந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி தான் நமக்கு வேணும். ஓகே, அதை வாங்க அது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எடிட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோம்ல, அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா இமேஜுமே ஆட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து ரொட்டேஷன் பண்ணணுமோ அந்த இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, நான் இப்போ தெரியும் இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கிராப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஆப்ஷன் ஒரு இருக்குங்க, ரொட்டேட் இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ தேர்ட் ஆப்ஷனாக ஹரிசாண்டல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ மேலே டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்கள்கிட்ட எந்த இமேஜ் நீங்கள் ரொட்டேட் பண்ணணுமோ எல்லா இமேஜுமே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் நம்ம ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் பழைய ஸ்டெப் தான் பண்ணணும். மறுபடியும் அந்த ஃபோட்டோ இந்த அனிமேஷன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபீல்டுக்குள்ளே போங்க, அந்த ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரொட்டேட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ், அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட இமேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூப்பராக இருந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம போன டைம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருந்துச்சு இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி கரெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு. இப்போ உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து இந்த இமேஜ் வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, சும்மா 2 ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் ஜூம் பண்ணி வச்சாலே போதும். ஓகேவா, இப்போ இமேஜ் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாதி தலை வந்து மேலே பார்த்தீங்கன்னா கிராப் ஆகுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி கிராப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா
அந்த இமேஜ் சுற்றி ஒரு டாட்டாக இருக்கும். அந்த டாட்டை பிடிச்சி இழுத்து விட்டிங்கன்னா அதுவே கரெக்டாக வந்துடும். அப்படி வராட்டி என்ன பண்ணணும்னா, இப்போ டைம் லைனில் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் அண்ட் ஷேப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட இமேஜ் கரெக்டாக வந்து மேலே பார்த்தீங்கன்னா தலை கட் ஆகாமல் உங்களுக்கு கிடச்சிரும். மேலேயோ சைட்லேயோ அது எந்த பக்கம் இருந்தாலும் நமக்கு கிராப் ஆகாமல் அவங்க இமேஜ் கிடச்சிரும். ஓகேவா? கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடிட் பண்ணிட்டோம். செகண்ட் இமேஜ் அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ அப்படியே அதே இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ண பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம செகண்ட் இமேஜும் எடிட் பண்ணோம். அப்படியே சைடில் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் இமேஜ் உங்களுக்கு மேலே இருக்கும். பார்த்தீங்கன்னா 3 மேலே இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் இமேஜ். இப்போ இந்த கார்ட்டூன் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கார்ட்டூன் இமேஜ் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன டாட் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே. இப்போயே நமக்கு பாதி ஹெட்டு கட்டாகி தான் வருது. அதனால் என்ன பண்ணுறோன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஃபுல் இமேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? அப்படி கிடைக்காட்டி மட்டும் இப்போ நம்ம போன ஸ்டெப்பில் நம்ம சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணாலும் உங்களுக்கு இமேஜ் கிடச்சிரும். ஓகேவா? அப்படி உங்களுக்கு வராட்டி அப்போ போன ஸ்டெப்பில் சொன்ன பார்த்தீங்கன்னா எடிட் அண்ட் ஷேப்புக்குள்ளே போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் ஃபுல் இமேஜ். ஓகே, இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு ஸ்டெப்பு உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து இன்னொரு ஸ்டெப்புன்னு பண்ணணும் நம்ம. ஓகே, இப்போ வந்து இதே மாதிரி தான் நமக்கு எல்லா இமேஜும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அப்படியே சைடில் ஸ்க்ரால் பண்ணி வாங்க. ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு கார்ட்டூன் இமேஜ் வருமா. இப்போ நம்ம முன்னாடி என்ன ஸ்டெப் பண்ணோம் அதே ஸ்டெப் தான் இப்போ இங்கே பண்ண போகிறோம். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போங்க. இப்போ எந்த இமேஜ் எடிட் பண்ண போது அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜ் வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. போன ஸ்டெப் பண்ண மாதிரி அதே ஸ்டெப் தான் பண்ணுறோம். இப்போ இந்த இமேஜ்க்கு நம்ம ஓகே இதே பண்ணியாச்சா. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் நெக்ஸ்ட் இமேஜ் நீங்கள் போகலாம். ஓகே, இந்த இமேஜ் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் எப்படி எடிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இமேஜ் கார்ட்டூன் இமேஜ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓகே, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கார்ட்டூன் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ தெரியும் நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சைஸ் அதே மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே நீங்கள் நெக்ஸ்ட் இமேஜுக்கு நீங்கள் போகலாம். ஓகேவா? ஓகே, இப்போ சைடில் ஸ்க்ரால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கார்ட்டூன் இமேஜ் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ஸ்டெப் தான் கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போங்க. இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகேனா நீங்கள் நெக்ஸ்ட் இமேஜுக்கு நீங்கள் போகலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இமேஜுக்கு போகலாம். இப்போ டைம் லைனில் நெக்ஸ்ட் இமேஜ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் கார்ட்டூன் இமேஜ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த இருக்குமோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இமேஜுக்கு போகலாம். இதுதான் நம்மளோட கடைசி இமேஜ். இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துருக்க என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அதே ஸ்டெப் நம்ம பண்ணணும். இப்போ பண்ணால் அதே ஸ்டெப் நீங்கள் பண்ணிடுங்க. இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கார்ட்டூன் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்ட்டு உங்கள் இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு எந்த ட்ரெண்டுமோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ நம்ம இப்போ எல்லா இமேஜுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோமா கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்லேருந்து ஒவ்வொன்றா ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லா கிளிப்பும் நம்ம கரெக்டாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோமா இமேஜ் உங்களுக்கு ஓகேனா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம்னா இப்போ ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் போர்டு மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்டில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வாங்க இப்போ ஸ்டார்டிங் இப்போ வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. நீங்கள் இப்போ வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு எங்கே போர்டு வருதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டாக போர்டு வருது பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ண டைம் லைன் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. அப்படியே கீழே வாங்க. நான் வரமா வந்துட்டிங்கன்னா இப்போ கீழே வந்து ஆரஞ்சு கலரில் குரூப் 1 ஃபோட்டோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் அப்படின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிட்டுருங்க. இப்போ சைடில் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வீடியோ ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு மீடியான்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட் ஆயிரும். ஓகேவா? ஆட் பண்ணதுக்கப்புறம் டைம் லைன்லேருந்து மேலே இருக்கும், அது ஃபஸ்ட்டில் இருக்கும், அது வந்து கீழே கொண்டு வந்துருக்கு. நான் கொண்டு வரேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கீழே கொண்டு வந்துருங்க. ரெக்டாங்கிளுக்கு கீழே கொண்டு வந்துடணும். அது கொண்டு வந்ததுக்கப்புறம் டைம் லைன்லேருந்து இது ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க. நான் இழுத்து விட்றேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க. ரெக்டாங்கிள் முடிகிற வரைக்கும் இழுத்து விட்றணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல எது வரைக்கும் வேணுமோ கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணியவும் அட்ஜஸ்ட் பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த இமேஜ் ஓகேன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறா பேக் கொடுத்துலாம் கரெக்டாக உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இமேஜ் வருது கரெக்டாக வரும் பாருங்கமே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா, இமேஜ் ஆட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து இங்கே ஒயிட் கலர் போர்டு வருதுன்னு பாருங்கள். இப்போ ஒயிட் கலர் போர்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா நெக்ஸ்ட் இமேஜில். ஓகே, இப்போ இங்கே வந்து ஒயிட் கலர் போர்டு இருக்குது. கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க, லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. போன இமேஜ் பண்ண அதே ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். இப்போ அந்த குரூப் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப் 1 செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எடிட் குரூப் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ என்ன பண்ணணும், போன டைம் பண்ணாமல் அதே தான் பண்ணணும். இப்போ என்ன இப்போ 2 கேட்டிங்கன்னா அதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் போன ஸ்டெப் என்ன பண்ணுங்கள் அதே இப்போ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணணும், டைம் லைன்லேருந்து லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடும். இதை இப்போ மேலே ஆட் ஆகிருக்கும், நம்ம வந்து லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ ஃபுல்லாக வீடியோ எண்டு வரைக்கும் நம்ம இழுத்து விட்டுணும். இந்த இதை இழுத்து விட்டாச்சு. இழுத்து விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். ஓகே, இப்போ நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படி அட்ஜஸ்ட் பண்ண வேணாடி நீங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் வந்துடுறேன். இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த ஒயிட் கலர் போர்டு வருதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த ஸ்டெப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேவரட் பர்சனோட இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே எங்கெங்கெல்லாம் அந்த ஒயிட் கலர் போர்டு மாதிரி வருதோ அங்கெல்லாம் நீங்கள் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேலே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு குவாலிட்டி எந்த குவாலிட்டியில் வேணும்னு கேட்கும். உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ 2 கொண்டு நம்ம இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி டெய்லியும் எடிட்டிங் கண்டென்ட் புதுசாக போட்டிருக்கோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இதே மாதிரி வேறு ஒரு நல்ல எடிட்டிங் கண்டென்ட் பை see you.